யார் மீது நம்பிக்கையா இருக்கிறோம், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் இந்த காரியங்கள்ல நமக்கு எப்படி என்ன செய்வார் என்று கர்த்தரை குறித்து நன்கு நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் வந்து அழைக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். 15வது அதிகாரத்துல அடியனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, பிள்ளை இல்லாம இருக்கிறனே அப்படிங்கிறப்ப நிச்சயமா நான் உனக்கு குழந்தையை கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆபிரகாம கர்த்தர் கூப்பிடுறாரு. 75 வயசுல அழைத்து 99 வயசுல வந்து கூப்பிட்டு என்ன சொல்றாரு, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த 99 வயது வர்றதுக்கு முன்னாடியே அங்க விசுவாசிக்க முடியாம சாராள் பேச்ச கேட்டு ஆகார கல்யாணம் பண்ணி அது வேற பிரச்சனை ஆயிருச்சு. இப்ப கர்த்தர் வந்து சொல்றாரு, நான் உனக்கு குழந்தை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் இந்த கொடுக்கிற குழந்தையின் மூலமா உன் சந்ததியில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு உடன்படிக்கைன்னே பேசுறார். உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், உன்னிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு பின் உன் சந்ததியார் தலைமுறை தலைமுறையாக அவங்களுக்குள்ள வந்து நான் என்னுடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்ப என்ன சொல்றாரு, எப்பா நான் யாரு, எவ்வளவு பெரியவர், நான் எல்சடாய் தேவன், இந்த எல்சடாய் தேவனாய் இருக்கிற நானு நிச்சயமா நான் கொடுப்பேன், உன்னில் ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு குழந்தை பிறக்கும், ஆனா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்ப கர்த்தர் வந்து அவருடைய உடன்படிக்கையில அவர் உறுதியாக இருக்கிறார், அது மறக்க மாட்டார். அவருக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தாவீது உத்தமம் நேர்மை என்னை காக்க கடவுது அப்படிங்கிறார். நாத்தானுவேலை பார்த்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். பவுல் தீமத்தை வாலிபர் ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, என் உத்தம குமாரனாகிய தீமத்தேவே அப்படிங்கிறார். அப்ப கர்த்தர் நம்மையும் பார்த்து ஒரு நாள் அங்க போறப்ப உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனேன்னு சொல்லணும்.